தேவன் தாமே அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின தேவ சித்தங்களை எண்ணி அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். உலக வாழ்வில் அவர்கள் சந்திக்கிற சோர்வின் மத்தியிலே தேவனுடைய உண்மையை எண்ணி ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டார்கள். இன்று 8வதாக இயற்கை தரும் பாடங்களை எண்ணி ஆண்டவரிடத்திலே நிலையுறப்பட்டார்கள். ரொம்ப ஒரு பெரிய வல்லமையான கருத்து. இயற்கை தரும் பாடங்களை எண்ணி ஆண்டவரிடத்திலே அவர்கள் பலப்பட்டார்கள். தேவனிடத்திலே அவருடைய உறவு ஸ்திரமுள்ளதாக மாறினது. மத்தேயு 6:28-29 அதை நாம் பார்க்கிறோம். வேடிக்கையாக தெரியும், இல்லை இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தெரியும். அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போது உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை இயேசுவே சொன்னது போல, இயேசுவே தம்முடைய வார்த்தையாகவே எழுதினது போல, அவருடைய முழு விவரத்தோடு கூட இறை ஆண்மையோடு கூட நான் எடுத்து சொல்ல முடியாது. காரணம், எனக்கு தெரியாது, முடியாது. ஏனென்றால் அந்த அனுபவத்துக்கு நான் இன்னும் இந்த பரிசுத்தவான்கள் ஆண்டவர் தந்த சிக்ஷைகள், பாடுகள், சீர்திருத்தங்கள் வழியாக தேவனை சார்ந்து வாழும் வாழ்க்கையில் நான் போராடி பயணிக்கிற ஒரு ஒரு பயணி, மோட்ச பயணி. இதை நான் சொல்லிக்கிறதுனால நான் ஒன்றும் ஒரு மாயமான தாழ்மையை நான் கொள்ளவில்லை. இதை சொல்வதனாலே நான் மிகவும் பெரிய புனிதன் என்று நான் கருதவும் இல்லை. இதை பற்றி நான் தியானிக்கும்போது என்னுடைய தியானம் முடியவில்லை. அதனால் இருக்கிற நேரத்துக்குள்ளே கொஞ்சம் பிரயோஜனமான விஷயங்களை மாத்திரம் யோசிப்போம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு இவைகளை சொல்லும்போது அவர் கண்ணுக்குன்னே என்ன இருந்தது? அன்றைய காலத்திலே என்ன இருந்தது? காலத்துக்கும் அவருடைய கண்களுக்கு முன்னே என்ன இருந்தது? ஒரு விஷயத்தை முன்னோக்கி தன்னகப்படுத்தி அதை தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய ஜனத்துக்கு, தன்னுடைய மனவாட்டிக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியோடு உயர்த்தமாக வாய்க்கு வந்த மாதிரி பேசாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவருங்க அவங்களுக்கு சொல்கிறத பார்க்குறோம். கவலையை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். கவலை சுட்டி காண்பிக்கும்போது கவலையை மேற்கொள்வதற்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். இதை பல கோணத்திலே கலவரப்படாமல், கலகம் பண்ணாமல், களங்கம் கற்பிக்காமல், கள்ளத்தனம் இல்லாமல், கயமை இல்லாமல், அவசியப்பட்டால் கண்ணீரோடு, கனிவோடு, அமைதியோடு இதை நாம் தியானித்து பார்க்க வேண்டிய நிர்பந்தங்கள் நமக்கு உண்டு. கோடாகோடி மக்கள் இயேசுவை பின்பற்றி ஓடி முடிச்சிட்டாங்க. இன்னும் சில கோடிகள் உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதமானால் இன்னும் பல கோடிகள் ஆண்டவரை பின்பற்றி ஓடி முடிக்க இருக்கிறார்கள். எல்லாருக்கும் அவரவர்களுக்கு அந்த வருகைக்கு முன்னே வரை ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாளிகை பறிந்தும் ஓடி முடிக்க வேண்டிய ஒரு பெரிய ஓட்டத்தில் நம்முடைய கவனத்தை சீரழிக்கிற, சிதைக்கிற
ஏமாற்றுகிற, ஏமாந்து செய்கிற அப்படிப்பட்டதான எல்லா சங்கடங்களை ஜெயிக்கும்படி தேவன் இயற்கையை அவர்களுக்கு உவமையாக, உதாரணமாக சுட்டி காண்பிக்கிறார். இதை அவர் ஒரே முறை தான் சொல்லியிருக்கிறார். 4 சுவிசேஷக்காரர்கள், ஒருவேளை யோவான் இதை சொல்லலை, 3 சுவிசேஷக்காரர்கள், நற்செய்தியாளர்கள், எழுதினவர்கள் இதை திரும்பி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் 3 முறை சொன்னதாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஜீசஸ் டோல்டு ஒன்லி ஒன்ஸ். இப்படி சில விஷயங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதை ஆண்டவர் திரும்பி ரிப்பீட் பண்ணதே இல்லை. மக்கள் கவனிக்க வேண்டும் என்று தேவன் அழுத்தம் திருத்தமாக ஒரே முறை சொன்னவைகளையும் நாம் நற்செய்தி நூலிலே பார்க்க முடியும். நம்முடைய வேத ஆராய்ச்சியின் தலைப்பே ஆன்மீக மனிதர்களுடைய தியானங்கள் தான் நாம் தெரிந்துக்கிட்டோம். ஸோ அதில் சாலமோனை ஆண்டவர் முன்னிறுத்தி உதாரணப்படுத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? முதல்ல இங்கேருந்து வாசிக்கலாம். 24ஆம் வசனத்தில், மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. இப்போ எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோன்னா, மல்டாய் ஒரே சமயத்தில் பன்முனை, பல கோணம், பல்முனை அப்படிங்கிற மாதிரி பன்மையிலே செயல்படுகிற, பன்மையிலே நிகழ்கிற, பன்மையிலே விளைவுகளை எதிர்பார்க்கிற, பெருக்கத்தை அதிகமாக விரும்பி எல்லாவற்றையும் தயாரிக்கிற, கண்டுபிடிக்கிற ஒரு தீவிரமான ஓட்டம். அது மாயையாக இருந்தாலும் அதில் தீவிரப்பட்டு ஓடுகிற ஓட்டம் உள்ள ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிறோம். அந்த கலாச்சாரம் கிறிஸ்தவத்துக்குள்ளாகவும் கூட இருக்கிறது என்பது அதிர்ச்சி ஊட்டக்கூடிய விஷயந்தான். அப்போது ஒரு கல்லில் பல மாங்காய், ஒரே நேரத்தில் பல வேலையை செய்யணும், ஒரே நேரத்தில் 2 இடங்களிலேருந்து நமக்கு சம்பாத்தியம் வரணும், ஒரே சம்பாத்தியத்தை, ஒரே விதமான உழைப்பை மாத்திரம் நம்பி நம்ம வாழக்கூடாது என்கிற ஒரு நிர்பந்தத்தை சத்ருவாகி பிசாசு, பொருளாசை எனும் அரக்கன் பல நிலையிலே, பல விதமான அந்தஸ்துகளிலே, பலவிதமான உறவு கடுத்த விஷயத்தில் கவர்ச்சிகளையும் அவனே சில, இதுதான் நியதி அப்படி பைபிளில் சொல்லாட்டாலும், கடவுளுடைய வார்த்தையும் கடவுளை எதிர்பார்ப்பேன் அப்படி இல்லாட்டினாலும், இதுதான் உலகம் எதிர்பார்க்குறது, இதுதான் ஜனங்கள் எதிர்பார்ப்பாங்க. அப்போ தான் நீ புத்திசாலி, அப்போ தான் நீ திறமசாலி, அப்போ தான் நீ பிழைக்க தெரிஞ்சவன், அப்போ தான் நீ அறிவாளி, அப்போ தான் நீ காரிய சித்தி உள்ளவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்லாம், நீ பாக்கியம் உள்ளவன், உனக்கு லக்கு இருக்குது, உனக்கு நீ ஒரு சீரும் சிறப்பும் பெற்றவன் என்பதெல்லாம் சத்துரு கலாச்சாரத்தில் மக்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விதைச்சிட்டான். அது இல்லாமல் வாழ்கிறவங்க, பழக்க தெரியாதவங்க, ஏமாந்தவங்க, கைவிடப்பட்டவங்க, வெக்கப்பட்டவங்க, கையால் ஆகாதவங்க, திறமசாலி இல்லை, பலவீனர்கள், நோஞ்சானுங்க, ஏமாந்தவனுங்க, பித்துக்குழிங்க அப்படின்னு ஏராளமாக அதுக்கு களங்கங்களை கற்பித்து மக்கள் எந்த நிலையிலும் தெளிவடையாமல், எந்த நிலையிலும் திருப்தி அடையாமல் அங்கலாய்ப்பிலேயே வைத்திருக்கிறான். பாருங்கள், காலமாக அங்கலாய்ப்பிலேயே மக்களை வச்சிருக்கிறான். இப்போ நான் சொல்ல வந்த விஷயத்தை தொடர்ந்து என்னோட கவனிங்க. எல்லாத்தையும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
இப்போ மல்டி ஃபேசட்டட் ஒர்க்கிங் கிளர்க்ஸ், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ், இதெல்லாம் நம்ம நிறைய பொது இடங்களிலே பார்க்குறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன் கவுண்டரில் பார்த்தாலோ, ஒரு ஹோட்டல் ரிசப்ஷன் கவுண்டரில் பார்த்தாலோ, ஒரு சிற்றுண்டி ரெஸ்டாரண்ட் இருக்கிற கல்லால் இருக்கிற ஆளை பார்த்தாலோ, ஜவுளி கடையில் பார்த்தாலோ, மளிகை கடையில் பார்த்தாலோ, வெவ்வேறு விதமான ஆராய்ச்சி கூடங்களிலே, பள்ளிகளிலே பார்த்தாலோ, ஒரே நேரத்தில் 4-5 வேலை செய்கிறவங்களாம் அடிக்கடி பார்க்கலாம். ஒரு காலத்தில் பார்த்து அபூர்வப்பட்டு போகிறோம், ஒரே நேரத்தில் எல்லாம் பண்ணுறீங்களா, முடியுது அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கெலாம் அது ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கே பேசிகிட்டே இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க, பேசிகிட்டே எழுதிட்டுருப்பாங்க, பேசிகிட்டே அதை செஞ்சுட்ருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களெல்லாம் இன்டர்வியூ பார்க்கும்போது திறமசாலிகள் அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. இப்போ கர்த்தர் சொன்ன இப்படிப்பட்ட சில விஷயங்களை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, என்னுடைய அபிப்பிராயம், முத்திரை குத்துனது, நான் உனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கேன், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய தோழன், நீ என்னுடன் சகோதரன், நான் மூத்த சகோதரன், நீ என்னுடைய சீடன், நீ என்னுடைய இறுதியாக மணவாட்டி. இப்படி சில வாழ்க்கையின் அந்தஸ்தில் நான் உனக்காக, நீ எனக்காக, நான் உனக்குள்ளே, நீ எனக்குள்ளே, நாம் ஒருவர் அல்ல இருவர், நாம் இருவரும் ஒருவர் என்கிற உயர்ந்த மிகுந்த கருத்துமிக்க பிரிக்கவே முறிக்கவே முடியாத ஒரு உறவின் மகத்துவத்தையெல்லாம் அப்படியே கொள்ளையாக மனசோடு கூட சங்கோஜம் இல்லாமல் நமக்கெல்லாம் எடுத்து சொல்லி, இதெல்லாம் தான் நான் முடிவாக தீர்மானித்த விஷயங்கள் என்று, அதெல்லாம் முத்திரைக்கு இணையாக முடிவான விஷயங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற விஷயத்தில் தான் நாம் தவறக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது, துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, கைவிடப்பட்டு விடக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது, அங்கலாய்க்கக்கூடாது, தடுமாறக்கூடாது என்கிற ஏராளமான கரிசனை மிக்க ஆலோசனைகளை சொல்கிறார். அவர் விரும்புகிற அந்த வாழ்வுக்கு, அவர் விரும்புகிற அந்த உறவுக்கு இடைஞ்சலான விஷயங்கள் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் இடைஞ்சல், இதெல்லாம் இழுக்கு, இதெல்லாம் எக்குக்கு தப்பானது, ஏருக்கு மாறானது, இது சரியாக வராது என்கிற நல்ல ஆலோசனைகளை தேவன் மிக வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இதில் இந்த விஷயங்களில் ஒரே முறை தான் சொல்லியிருக்கிறார். அதை 3 பேர் கேட்டு ஏறக்குறைய ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. சற்று 2 விஷயங்களை கூடுதலாக சொல்லியிருக்கிறாங்க. அதை பரிசுத்தாயன் அங்கீகரித்திருக்கிறார். அப்போ இயேசுவோடு கூட வாழ்கிற இந்த வாழ்க்கையில் 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு கண்டிப்பாக நமது காலத்தில், நம்முடைய அம்மா அப்பா காலத்திலேருந்தும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், ப்ராபப்ளி ஸோ, இல்லை ஒரு தாத்தா காலத்திலேருந்து கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் நம்ம கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. தாத்தா, அம்மா, அப்பா, அதுக்கப்புறம் நாம், நம்முடைய பிள்ளைகள், இந்த 4 மடங்கான விஷயத்தில் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தை ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்குது. இந்த தாத்தாவுக்கு அப்பா, தாத்தாவுடைய தாத்தாவுக்கு அப்பா அப்படிலாம் பார்த்துட்டே போனால் அவங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் கவலைப்படாதீங்கிறத அப்படியே வாய்க்கு வந்த மாதிரி சாதாரண சொல்ல மாட்டாங்க. பொறுப்பான வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் போங்க, இல்லை இதை நீங்கள் கவனிச்சிக்கணும், இது உங்களால் முடியாது, அந்த விஷயத்தை உங்களால் என்ன முடியாதோ அதை நாங்கள் கவனிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே நம்முடைய மூதாதைகள் நமக்கு விட்டு சென்ற வாழ்வின் பாடங்கள். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. கொடா கொடியாக சொத்துக்களை சேர்த்து வச்ச பெரியவங்க அவங்க கேவலமாக சீரழித்து வாழ்ந்து சின்ன பின்னமான சமுதாய உதாரணங்களை நாம் ரொம்பவே கவனிக்காமல் இல்லாமல் அவங்க சம்பாதிச்சதுக்கு நோக்கத்தையும் அதை விட்டு சென்ற நோக்கத்துக்கும் ஒரு காரணத்தையும் ஒரு இலக்கையும் கற்பித்து அதை ஒரு மேன்மையான விஷயமாய் கருதி அந்த வம்சாவளி திளைக்க வேண்டும் என்று வாழ்ந்து தங்களையே அழித்து கொண்டு, அதாவது உழைப்பிலேயே உழைத்து அதை சம்பாதித்து பிள்ளைகளுக்கு வைத்து போய் இருக்கிறவங்க இருக்காங்க. வாழ்கிற காலத்திலே சம்பாதிச்சு நல்லா அனுபவித்து நமக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது யாருக்கு தெரியும் அப்படின்னு சின்ன பின்னமானவங்களும் இருக்கிறாங்க. வாழ்ந்தவங்கள இந்த சராசரியான இந்த இரண்டு கூட்டத்தாரும் தங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டும், சௌகரியமாக இருக்க வேண்டும், அல்லல் அக்குத்தொக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பி அவங்களால முழுமை பெற முடியாமல் பாதியிலே போனவங்க, எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டவங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், கேட்டிருக்கோம். கர்த்தருடைய இந்த விசுவாச பயணத்தில் தேவன் நமக்கு கொடுக்குற இந்த அறிவு பெருத்ததுனால, எந்திரமயமாக்கப்பட்டதுனால, செயற்கை நுண்ணறிவுலாம் வந்த பிற்பாடு நம்முடைய விவரங்களும், நம்முடைய விருப்பங்களும், நம்முடைய நம்பிக்கைகளும், நம்முடைய எதிர்பார்ப்புகளும் முழுக்க மாறிவிட்டது. இவையெல்லாம் உலக பொருளை ஈட்டக்கூடியதாக இருக்கிறது. பணத்துக்கு பணம், அந்தஸ்துக்கு அந்தஸ்து, விளைச்சலுக்கு விளைச்சல், முன்னேற்றத்துக்கு முன்னேற்றம், அங்கீகாரத்துக்கு அங்கீகாரம் அப்படின்னு உலகம் போயிட்டுருக்கு. எதுவுமே நிரந்தரமாக இருக்கிறதில்ல. ஆண்டவர் பெரிய பெரிய விஷயங்களை அவருடைய திறமைக்கு ஏற்றவனமாக மிகவும் சுருக்கமாக இப்படி எளிமையாக எழுதிட்டார். எளிமையாக எழுதுனது நமக்கு புரியலன்னு நம்ம சொல்கிறோம். சொல்ல தைரியமாகவே இருக்கும். புரியலைங்க, எப்படிங்க முடியும், இது என்னங்க இப்படி எழுதி வச்சுருக்காரு அப்படின்னு கேட்குறோம். அது ஆண்டவர் கூட்டலை. ஆனால் இருக்கிறத நான் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 கோடி முறை இந்த பகுதிகளை 24ஆம் வசனத்துலேருந்து 29ஆம் வசனம் வரைக்கும், இல்லை 33ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தாலும், இது வாசி அது சொல்கிறது தான் நம்ம விசுவாசத்தை அதை கை கொள்ள முடியாத மனப்பக்குவம் அடைய வேண்டும். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாதுன்னா ஒத்துக்கணும். ஆமாம், அப்போ செய்வன திருந்த ஒரு வேலையை கொடுத்தா அந்த ஒரு வேலையை முதல்ல கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு ஆயத்தமாகி இன்னொரு வேலையை கொடுங்க நான் செய்கிறேன்னு ஆயத்தமாக இருக்கணும். நமக்கு இப்போது காலம் எப்படி இருக்குன்னா, ஒரு வேலையை கொடுத்தா எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு நாம் வாய் விட்டு கேட்குறதே இல்லை. வேலை கொடுக்குறவங்க சொல்லணும். வேலை கொடுக்குறவங்க சில நேரத்தில் இல்லைங்கம்மா, அரை மணி நேரத்தில் முடிகிற வேலையை அரை மணி நேரத்தில் முடிய தான் எதிர்பார்க்குறாங்க. அதே சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு ஆயத்தமாக இருப்பேன்னு சொல்லாமல் எதிர்பார்க்குறாங்க. அரை மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாள் முழுசு செஞ்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த எஜமானுக்கு அது நஷ்டம், அந்த தொழிலுக்கு நஷ்டம், நமக்கு வளர்ச்சி குறைவு. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதான் இதெல்லாம் ஈஸியாக வாசி விட்டு அடித்து விட்டுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நமக்கு ஒரு கூலி உண்டு, நம்முடைய வேலைக்கு ஒரு கூலி உண்டு, நம்முடைய வேலைக்கு ஒரு விளைவு உண்டு. There is an increase for our labor and there is a wage for our labor.
நமக்கு ஏன் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறாரு? ஒரு எஜமான் ஒரு வேலையை கொடுத்துருப்பாரு, அதே வேலையை தான் இன்னொரு எஜமான் கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது, கொடுக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. வழக்கமாக கொடுக்கறது இல்லை. ஒவ்வொரு எஜமானுடைய எதிர்பார்ப்பு வேறு. இதெல்லாம் நம்ம தான் உட்காந்து யோசிக்கணும். எவ்வளோ ஜவுளி கடை இருக்குது, எவ்வளோ பலசரக்கு கடை இருக்குது, எவ்வளவு முக்குக்கு ஒரு டவுன்லலாம் முக்குக்கு ஒரு டீ கடை இருக்குது, டெய்லரிங் ஷாப்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருக்குது. கடைகளுக்கு மலிவு பக்கத்தில் இருக்குது, ஏத்தாப்பில் இருக்குது. போட்டிக்கு எந்த கடையில் வாங்கிறது? ஒரு கடையில் இல்லைன்னு சொன்னால் தான் அடுத்த கடையை நம்ம யோசிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒரே சாமான் விற்கக்கூடிய பல கடை இருக்கும்போது எதில் வாங்கிறது நமக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். எல்லாருமே ஒரு அதில் 10 கடை இருந்தால் ஒரு 2-3 பேர் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கும் வியாபாரம் ஆகணும்னு சொல்லி ஒரே சோப்பை 3 கடையில் வாங்க முடியுமா? வாங்குவோமா? சரியாக வராது. இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரே எஜமான் தான், பல எஜமான் தான் ஒரே சாமான் விற்கிறாங்க, பல சாமான் விற்கிறாங்க ஒரே எஜமான். இப்படிலாம் நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்போது நம்ம தான் பிக் அண்ட் சூஸியாக இருக்கணும். அதுக்கு சாமி சொல்கிறார், நீ எதை தெரிஞ்சுக்கணும் தலையை செஞ்சுட்டே இருப்ப, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நான் சொல்கிறேன், என்ன மாத்திரம் தெரிஞ்சுக்கோ. என்ன நான் சொல்கிறத மாத்திரம் நீ கற்றுக்கோ. நான் சொல்கிறத மாத்திரம், நான் எதிர்பார்க்கிறத மாத்திரம் நீ செஞ்சு முடி. இத்தனை பேருக்கு நீ கஞ்சி ஊற்ற முடியும், இத்தனை பேரை நீ பிரியப்படுத்த முடியும், இத்தனை வேலையை நீ செய்ய முடியாது. ஒரே சோப்பை 4 கடையில் வாங்கினா 4 சோப்பு ஆயிரும். அது ஒரே கடையில் 4 சோப்பு வாங்கிடலாம். 4 சோப்புக்கு இப்போ அவசியம் இல்லை. இப்படிலாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் கூட நமக்கு விளங்கிடுது. ஆனால் தேவனை, நான் ஒருத்தந்தான் கடவுள், நான் ஒருத்தந்தான் ரட்சகர், நான் ஒருத்தந்தான் வழி, நான் ஒருத்தந்தான் சத்தியம், நான் ஒருத்தந்தான் ஜீவன், நான் ஒருத்தந்தான் மரணத்துக்கு முன்னே இருக்கிற வாழ்வுக்கு அதிகாரி. என்னை பின்பற்றுகிற விஷயத்தில் என்னை நீ நம்பி பின்பற்றாமல், நான் கொடுக்குற வாக்குறுதிகளை நம்ப முடியாமல், ஏற்றுக்க முடியாமல், இந்த உலகத்தில் நீ உழைப்புக்கான கூலி கிடைக்கிது பாரு, அந்த கூலியை ஒருத்தன் ஏற்றி கொடுப்பான், இறக்கி கொடுப்பான். அப்படி அதை நம்பி தான் ஜனங்க ஒருத்தனுக்கு உண்மையாக இருக்க முடியாமல், ஒரே வேலையில் உண்மையாக இருக்க முடியாமல், இந்த சம்பாத்தியம் வரணும், அந்த சம்பாத்தியம் வரணும், ரொம்ப நல்லா இருக்கலாமே நினச்சி 2 பக்கம் உழைச்சி, 2 பக்கம் உழைச்சதுனால மன உளைச்சல் உண்டாகி, சரீர உளைச்சல் உண்டாகி, பலவீனம் உண்டாகி, நேரம் 8 மணி நேரத்துக்கு மேலே 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செஞ்சு ஒழுங்காக உட்காந்து நிம்மதியாக சாப்பிட முடியாமல், நிம்மதியாக தூங்க முடியாமல், ஓய்வு எடுக்க முடியாமல், மனைவி பிள்ளைகளை கவனிக்க முடியாமல், தன்னையே கவனிச்சிக்க முடியாமல், குடும்ப கடமைகளை நிறைவேற்ற முடியாமல், எல்லாம் போக்குற மெஷின், நீ ஒரு எந்திரமாகிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்க. அதனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், இல்லை ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய உன்னால் கூடாது. இப்போ இதெல்லாம் உண்மையைத்தான் நான் சொல்லணும்னு தான் ஒவ்வொரு உண்மை வரேன், உண்மையைத்தான் சொல்கிறேன். ஆனால் சில உண்மைகளை நான் சொல்லாமையும் போகிறேன், இல்லை அப்படி சாஃப்ட் பெடலிங்கில் ரொம்ப ரேராக தான் இருக்கிறேன். ஆனால் நீங்களும் நான் இன்றைக்கோ இல்லைன்னா இன்றைக்கோ புரிஞ்சிட்டு தான் ஆகணும், புரிஞ்சிட்டு தான் ஆகணும். இன்னொருத்தர் நமக்கு மாதிரி அல்ல. அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், மல்டி ஃபேசட்டட் ஒர்க், மல்டி டேலண்டட் பீப்புள், மல்டி நேஷ்னல் வார், பன்னாட்டு படை, கூட்டு முயற்சி, டீம் ஒர்க், இப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள். எல்லோரும் கூட்டாக ஒரு குழுவாக செய்கிற வேலை வேறு. அப்போ அந்த வேலையை அவங்க பிரித்து கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். திருப்பி அதை விவரிக்கிறார். ஏசு இதோ நிறுத்திக்கல. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். எங்கே போயிறாரு பாருங்க. மனுஷனே ஆண்டவர் ஒரு ஒப்புமைக்கு எடுத்துக்கல. உன்னை போல் இணையான இன்னொரு ஆணையோ, என்னை போல் இணையான இன்னொரு ஆணையோ, என்னை போல் இல்லை ஒரு பெண்ணை போல் இணையான இன்னொரு பெண்ணையோ ஆண்டவர் உதாரணத்துக்கு எடுத்துக்காமல் பட்சிகளை உதாரணத்துக்கு எடுத்துக்கிற. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. இது நமக்கு தெரிஞ்ச உண்மை. என்று அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கில் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இதில் நம்ம இன்னும் ஜெயம் பெறலைங்க. போதிக்கிற நானும் ஜெயம் பெறல, கேட்குற நீங்களும் ஜெயம் பெறல. இப்படி நிறைய விஷயங்கள் ஒன்று 2 1 2 3 1 2 3 இப்படி 4 அப்படியே சேர்ந்து குவியலாக ஏராளமான விஷயங்களை நாம் இன்னும் ஜெயித்த பாடில்லை. தெளிவாக முடிவாக தீர்மானம் எடுத்து ஒரே நிலையிலே ஒரே கருத்தாக போன பாடில்லை. உலகத்தில் மற்றவங்களோடு போட்டியே இல்லாமல், மறைமுகமாகவோ பகிரங்கமாகவோ போட்டியே இல்லாமல், மனதிலே அதை வெளிப்படையாக சொல்லாமலும் சரி, மனசுலேயும் ஒரு போட்டியாக வச்சுக்கிட்டு எப்படியாவது சாதிச்சு காமிக்கணும், எப்படியாவது முயற்சி பண்ணி காமிக்கணும் இல்லாமல் மிகவும் அமைதியாக பிரமாதமாக ஓடி முடித்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, உலக மக்கள் இருக்கிறாங்க. கிராமத்து மக்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் சராசரியாக நோய்வாய்ப்படுறதில்லை. அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்னொருத்தரை மெப்பிக்கணும், இன்னொருத்தரோட வாயின் மூலமாக நான் ஒரு அங்கீகாரம் பெறணும், புகழ் அடையணும். அவங்க அலையிறதே இல்லை. அவங்க செய்கிற வேலையை அதான் அவங்க வேலையை நினச்சி ஏற்று அந்த வேலைக்கு தொழிலுக்கு மரியாதை கொடுத்து கருத்தோடு செய்கிறாங்க, வீணாக்காமல் செய்கிறாங்க. எழுச்சிமிக்க வேகத்தை கையில் பெற்று நாம் எவ்வளோ விரயம் பண்ணுறோம், எவ்வளோ ஒரு வேலையை ஒரு மதிப்போடு செய்யாமல் ஆத்திரத்தில் அள்ளி தெளித்த கோலம் சொல்லி கேள்விப்பட்டது போல் வாழ்கிறோம். இதெல்லாம் நம்ம இப்படி எடுத்து நாம் தியானிக்கிறது இல்லை. அடித்து விட்டு போகிற மாதிரி வேகமாக மனப்பாடம் பண்ணுற மாதிரி சல்லுன்னு இந்த வேதாசனம் என்னத்துக்கு கவலைப்படுறீங்க, அதை பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு போகிறோம். அப்படிலாம் சொல்லிவிட்டு நம்ம கவனிக்கிற நம்முடைய இருதயம் எதின் மேலே பிரியமாக இருக்கிறதோ அதில் தான் நம்முடைய இருதயத்தை ஊற்றுறோம். கல்லான இருதயம் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை ஆலோசனை கேட்குறதுக்கு இருந்தாலும் நாம் விரும்புகிற விஷயத்துக்கு மேலே நம்முடைய இருதயத்தை ஊற்றுறோம், தண்ணி மாதிரி ஊற்றுறோம். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையை பற்றி சேபா தேசத்து ராணி ஷீபா அவள் கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு போகிறாள். உங்களை பற்றி கொஞ்சம்தான் கேள்விப்பட்டேன், நான் நேரில் பார்த்தோன்னே அப்படியே பிரமித்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நம்ம 4ஆம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ராஜாவாகிய சாலமோனுக்கு இருந்த பான பாத்திரங்களெல்லாம் பொன்னும் லீபனோன் வனம் என்னும் மாளிகையின் பனிமுட்டுகளெல்லாம் பசும் பொன்னுமாய் இருந்தது. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. வீடு முழுசாக வச்சிருக்கிற எல்லா பண்டம் பாத்திரம் எல்லாம் தங்கம். தலையை சுத்துதா? சாலமோனின் நாட்களில் வெள்ளி ஒரு பொருளாக எண்ணப்படவில்லை. ராஜாவின் கப்பல்கள் ஈராமின் வேலைக்காரனும் தர்ஷீஷுக்கு போய் வரும்
தர்ஷீஷின் கப்பல்கள் 3 வருஷத்துக்கு ஒரு தரம் பொன்னையும் வெள்ளியும் யானை தந்தங்களையும் குரங்குகளையும் மயில்களையும் கொண்டு வரும். பூமியின் சகல ராஜாக்களை பார்க்க ராஜாவாகி சாலமோன் ஞானத்திலும் ஐஸ்வர்யத்திலும் சிறந்தவனாயிருந்தான். எப்படி அவன் பீத்தலை பாருங்க. அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும், வேலைக்காரன் வீட எப்படி இருந்தான் வீடுகளையும், அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும், அவனுடைய பான பாத்திரக்காரரையும் அவர்கள் வஸ்திரங்களையும், கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடைமண்டபத்தை கண்டபோது அவள் அந்த ஷிவா தேசத்து ராணி, அவள் இங்கே போச்சு கண்ணு, ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டு ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அதிகம் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அதை தான் பலூனில் ஊசி குத்துன மாதிரி ஆண்டவங்க சொல்கிறார். அந்த சாலமோன் உடுத்து இந்த பார்க்கலாம் நான் இந்த காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துக்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். கொஞ்ச நேரம் இதெல்லாம் நீங்கள் அமைதியாக யோசிக்கணும். நான் இதை இன்னைக்கு பிரசங்க வாக்கியத்துக்காக சொல்லலை. நாம் எல்லாரும் இயேசுவை போல மாறணும் அப்படின்னு ஆண்டவரே விரும்புகிறாரு. நாமளும் ரொம்ப விருப்பம் தெரிவிக்கிறோம். ஆனால் அவர் நடந்த பாதைகள், அவருடைய வாழ்க்கை ஸ்டைல், அவருடைய வாழ்க்கை பாணியை நம்முடைய பாணியாக நம்ம ஏற்றுக்கொள்ள அஞ்சுகிறோம். இது எல்லாத்தையும் தேவையில்லாமல் விவரமாக சொல்லாமல் ஒரே வார்த்தையில் சொன்னால், இன்னும் நமக்கு என்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் போதுங்கிற மனசே இல்லை. ஆமாவா? போதுங்கிற மனசே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு? லாக் ஆகிடாத, இதில் போய் மாட்டிக்காத, இதில் போய் கட்டப்பட்டு போகாத, இதில் போய் புதை மணலை போல் அது ஒன்று கொண்டு போய் சொருகிறோம். வெளியே மீள்றது, வெளியே வர்றதுங்கிறது பெரிய பாடு. உலகம் வேறு, நான் வேறு. என்னுடைய ஒரு ராஜ்யம் வேறு, உலகத்தின் ராஜ்யங்கள் வேறு. பிலாத்துக்கிட்டே சொல்லலையா? என்ன அவங்களாம் சொல்கிறாங்க, நீ யூதருடைய ராஜாவாம்ல? ஆமாம், நான் ராஜா தான். ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், என் ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்தது அல்ல. உமக்கு நான் போட்டியாக எருசலேமிலிருந்து ஆளுகை இப்போ செய்வேன் நீங்கள் நினைக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம மன்றாட்டா ஏறெடுக்கணுங்க. இதெல்லாம் உண்மையாக ஆண்டட்ட கேட்கணும். அதான் 2 வாரமாக இல்லை, பல காலங்களாக அடிக்கடி சொன்னது. இப்போ சமீபத்தில் சொன்னேன், துறவரம் பூண்டவர்களாக இருக்கணும், துறந்தவர்களாக இருக்கணும். அது நம்ம தான் மைண்டை செட் பண்ணணும். மைண்டு தானாக செட் ஆகாது. உண்மையாகவே அதான் கசப்பான. நம்ம தான் போய் நம்முடைய மனதை ஒரு விஷயத்திலே பதித்தோம், ஒருவர் மேல் பதித்தோம், ஒருத்தி மேல் பதித்தோம், ஒரு நிலையின் மேலே பதித்தோம், ஒரு அந்தஸ்தின் மேல் பதித்தோம், ஒரு காரியத்தின் மேல் பதித்தோம். அதுக்கு வேணால் நம்ம ஆன்மீக சாயம் பூசிக்கலாம். ஊழியத்துலேயுமே கூட நாம் விரும்புகிறத நாம் தான் ஊழியன்னு கற்பிக்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற ஊழியம் என்ன என்று நாம் விசாரித்துன்னு செய்த பாடில்லை.
அது செஞ்சால் ரொம்ப வரவேற்பில்லைன்னு நம்ம வரவேற்பை தான் எதிர்பார்க்குறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். அது அவர் வரவேற்கிறாரு வரவேற்கல, சொன்னதை செய்கிறதுக்கு நம்ம சேவர்கள் சேவகிகள். அந்த ஆட்டிடியூட் நமக்கு இல்லை. நம்ம ஒரு மிகவும் பளபளப்பாக பரபரப்பாக பரவசமானதாக படாடோபமான ஒரு பணியை செய்து கவர்ச்சிகரமாக இயேசுவுக்கு செய்து அதை கண்டு அவர் அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போய் அம்மாடியோ என்ன மாதிரி நீ செஞ்சுருக்கப்பா அப்படின்னு சொல்லுவார் நம்ம எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஓய்ந்த நேரத்தில் யாத்திராம புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துலேருந்து ஒரு 30ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசிங்க. அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருப்பார். ஆசரிப்பு கூடாரம் ஒரு பிரமாதமான ஆண்டவருடைய ஒரு வேலைப்பாடு. இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் காட், இட்ஸ் அ பிளான் ஆஃப் காட். ஆனால் அதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேர் இருக்காங்க. பல வேலைகள் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்திருக்காரு. அது வனாந்தரத்தில் வெறும் கூடாரம் தானே, இது என்ன பெரிய விஷயம்னு இன்றைக்கி பேசிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அதை ஒவ்வொன்றையும் அளவு கொண்டு சொல்லியிருக்கிறார். ஒரு இன்ச்சு நீட்டி வை, ஒரு இன்ச்சு குறைச்சி வை அப்படிலாம் இல்லை, கரெக்டான அளவை சொல்லியிருக்கார். எந்த திசையில் எது இருக்கணும், என்ன கலர் இருக்கணும், என்ன நூல் கோக்கணும், அது கலப்படம் பண்ணலாமா கூடாதா, எல்லாத்தையும் தேவன் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அப்போ அது ஒவ்வொரு வேலைப்பாடையும் கவனிக்கிற ஒருத்தன் தான். அவன் அதை கவனிக்கலைன்னா அடுத்த அவன் பார்த்துக்குவான், அவள் பார்த்துக்குவா, இவங்க பார்த்துக்குவாங்க, எல்லாருமே ஒவ்வொருத்தன் அடுத்தனை கை காட்டியிருந்தால் ஆசரிப்பு கூடாரம் தேவ மகிமை இறங்கக்கூடியதாக இருந்திருக்குமா? தேவன் அங்கீகரித்திருப்பாரா? வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். நிறைய தான் இருக்குது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வைத்து தேவன் எதிர்பார்க்கிறது என்ன, நாம் எதிர்பார்க்கிறது என்ன? பெசலேலுக்கு விசேஷமான அந்த சித்திர வேலையெல்லாம் செய்கிறதுக்கு அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாலும், அவனுக்கு அவன் வம்சத்துக்கு கொடுத்தாலும், அவங்க இஷ்டம் போல் வரைபடமாக எதையோ வரையலை. தேவன் சொன்ன மலையிலே, அதுதான் அங்கே அதுக்கு ஆரம்பமே மோசைக்கு சொல்கிறார், இந்தா மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி ஆசரிப்பு கூடாரத்தை எழுப்புவதற்கு கட்டி முடிப்பதற்கு ஜாக்கிரதையாயிரு அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட். அவரே மாடல் கொடுக்குறார். இப்போ நாங்கள் என்ன செய்வோம், நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினச்சி என்ன ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆயிருக்கு, ஸ்டாண்டர்டே இல்லாமல் இருக்குது, தரமே இல்லாமல் இருக்குது, எல்லாமே சிதறி போயிருக்கோம், கலந்து போயிருக்கு, எல்லா வித்துக்களும் கலந்து. தெர் இஸ் நோ குவாலிட்டி. அதை நம்மளால் ஒத்துக்கவே முடியல. we are not happy. We are not shameful also. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு எனக்கு இதை நம்ம ஒருத்தர் விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த விமர்சனை நாம் அந்த விமர்சனைக்கு உள்ளாரோம். நம்ம நேரம் வரும்போது நாம் விமர்சனைக்குள்ளாரோம். இன்னொருத்தர் நமக்கு முன்னே முந்திக்கிட்டு விமர்சனைக்குள்ளார, இன்னொருத்தர் பிந்திக்கிறாரு, ஒருத்தர் முந்திக்கிறாரு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி இருக்கோம், சப்பாக்கட்டாக தான் இருக்கோம். கடைசியில் நான் படித்து முடிச்சிடுவேன், பாஸ் ஆயிடுவேன், எப்படியோ பாஸ் ஆயிடுவேன், அப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு போக்கெலாம் உலகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். பாஸ் ஆகிறது தான் சிலருக்கு இலக்கு, சிலருக்கு சிறப்பாக படிக்கணும்னு இலக்கு, சிறந்தவைகளை படிக்கணும்னு இலக்கு, சிலர் சிறந்து விளங்கணுங்கிற ஒரு இலக்கு, சிலர் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு இலக்கு, யாரும் கண்டுபிடிக்காதது கண்டுபிடிக்கணும்னு ஒருத்தருக்கு இலக்கு, கண்டுபிடித்தது அதில் முன்னேற்றம் திருப்பம் வளர்ச்சி பெருக்கம் காணணும்னு ஒருத்தருக்கு விருப்பம். அப்போ படிக்கிறவங்க தான், மாணவர்கள் தான், எல்லாருமே படிக்கிறாங்க தான். ஆனால் ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருடைய டெஸ்டினி, ஒவ்வொருத்தருடைய இலக்கு எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருடைய பயணம் எப்படி இருக்குது. நுழையும் போதே எப்படியாவது படித்து முடித்து வந்துடணும் அப்படியும் போகக்கூடாது. அது அவசியம்தானா கூட ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் நம்ம இப்போ செமஸ்டர் டைப்பு, அப்போல்லாம் 3 ஆண்டுக்குரியதை கரெக்டாக படித்து முடிக்கணும். எந்த ஒரு ஆண்டும் ஃபெயில் ஆக முடியாது. ஃபெயில் ஆனால் 3 ஆண்டு சேர்ந்து தான் எழுதணும், கம்பார்ட்மெண்ட்டாக எழுத முடியாது.
கர்த்தர் இதை பார்த்து தான் நம்மளை சொல்கிறாரு, ஏன் கவலைப்படுறீங்கன்னு. இந்த கவலை நமக்கு வந்ததே இல்லை. கவலையோடு நம்ம எதையாவது சந்தோஷமாக செய்ய முடியுதா? முடியல. கவலை இருக்கனால சந்தோஷப்பட முடியுதா? சந்தோஷப்பட முடியல. சமாதானமாக இருக்க முடியுதா? இருக்க முடியல. ஏதாவது ஒப்பிடாமல் இருக்க முடியுதா? இருக்க முடியல. ஒப்பிடுகிறதுனால தான் கவலையே வருகிறதுமே நமக்கு தெரியாமல் போகுது. இதெல்லாம் திரும்பி திரும்பி தெரிஞ்சது தான், திரும்பி திரும்பி தெரிஞ்சது தான். திரும்பி திரும்பி சளி இதை தின்னா பிடிக்குன்னா அதை தான் நம்ம ஒரு பொறுப்பு இல்லாமல் ஏதோ ஒரு நொட்டை சொல்லிவிட்டு அதை சாப்பிட்றோம், இல்லை செய்கிறோம். சளி பிடிக்குது. சளி பிடிச்சா சனி பிடிச்சதாக சொல்கிறாங்க, வாஸ்தவம்தான். நம்ம அது இன்னும் பயங்கரமாகவே அது ஒரு ரெகுலரைஸ்டாக ஒரு காஃப் அண்ட் கோல்டு ஆகிடுச்சுன்னா சாப்பாடு செல்ல மாட்டேங்குது, வாய் உழண்ட மாதிரி இருக்குது, டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. இட் காசஸ் ஸோ மெனி சைடு எஃபெக்ட்ஸ் ஆல்சோ. அதான் நான் சொல்லிட்டேன், நிறைய விஷயத்தோடு நம்ம பழகி போயிட்டதுனால அதெல்லாம் உண்மை சத்தியம் நாமளாக மனசில் ஏற்றிக்கிட்டோம். தப்பு, அது சத்தியம் இல்லை. என்ன விதமான எத்தனை வருஷம் பழக்கமானாலும் திருட்டு தான், பொய் தான், பாவம் தான், குடி தான், புகைப்பிடித்தல் தான், விபச்சாரம் தான். கிரீன்லேண்டு ஒரு ஊர் இருக்குது, சுவிட்சர்லாண்டு இருக்குது, நார்வே, ஸ்வீடன் இருக்குது. நிறைய சில இப்போ ஆஃப் லேட் நான் சொல்கிறது ஒரு 10 to 15 இயர்ஸ்க்குள்ளே இந்த நாடெல்லாம் மகா சீரழிஞ்ச ஒரு நாடாக இருக்குது. இந்த பிரேக்அவே ரிப்பப்ளிக்ஸ் ஆஃப் ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், இப்படிதான சில அசர்பைஜான், இந்த மாதிரி இடங்களெல்லாம் கேவலமான கலாச்சாரம், ஒழுக்கமே இல்லாத கலாச்சாரம், அவுத்து விட்ட கழுதைகள் போல திரிகிற மக்கள். யூ கேன் டூ எனிதிங் ஃப்ரீலி. ரொம்ப ஸ்கேரி பிளேசஸ். அந்த இடங்களெல்லாம் எழில்மிக்க விஷயங்கள் உண்டு, பிரமாதமான விஷயங்கள் உண்டு, வளமிக்க சில காரியங்கள் உண்டு, தாது பொருட்கள் உண்டு. ஆனால் அந்த நாட்டில் மக்கள் வாழ்கிறதுக்கு பொருளாதாரம் இல்லை. அவங்களுடைய கனிம வளங்கள் மேம்படுத்தி அவங்க அந்த தேசத்து மக்களுடைய தராதரத்தையோ இல்லை பொருளாதாரத்தையோ உயர்த்துவதற்கு அவங்க வியாபாரம் பண்ணணும். அதுக்கு வேண்டியதான அடிப்படை முதலீடு பண்ணுறதுக்கு பணம் இல்லை. அதனால் அவங்க எப்படி வாழ்கிறாங்க? டூரிஸ்ட்டை நம்பி வாழ்கிறாங்க. டூரிசம் அங்கே இருக்குது. அந்த டூரிஸ்ட் அந்த இடங்களையே அவங்க மேம்படுத்துறதுக்கு பணம் இல்லை. அதனால சரீரத்தை விற்று பழைக்கிறாங்க. எவ்வளோ கேவலமாக இருக்குல்ல, எவ்வளோ துக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ரொம்ப ஸ்கேரி பிளேசஸ் ஆர் தேர் இன் த வேர்ல்டு. ஃபார் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ், தூர கிழக்கு நாடுகள். நம்மளை இந்தியாவில் திருச்சியில் இந்த எல்லையில் வச்சுருக்காருன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோங்கிறதுக்காக தான் இங்கே வச்சுருக்காரு. அழியாமல் இருக்கணுங்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காரு. வேறு இடத்துல வச்சுருந்தா நம்ம அழிஞ்சு போயிடுவோங்கிறதுக்கு தான் ஆண்டவர் அங்கே வைக்காமல் இங்கே வச்சுருக்காரு. அல்லேலூயா. பா, அது காலத்தால் அழியாத ஒரு பெரிய உண்மை. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்மளை இந்த இடத்துல வச்சுருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், நம்ம மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், முத்தரிக்கப்பட்ட கிணறு, என்ன ஒரு டாப் மோஸ்ட் செக்யூரிட்டி. நாம் விரும்பி ஜெயம் பெறணும்னு இருந்தால் தான் ஜெயம் பெறுவோம். ஜெயம் பெறதில் மற்றவங்களோடு போட்டி இருக்கக்கூடாது. எல்லாம் அவங்களாம் அப்படிலாம் பண்ணிட்டு தான் நல்லா தான் இருக்காங்க நீங்கள் நினைக்கக்கூடாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க இந்த காலையில் இந்த ஏரியாலேயே ஓடிட்டே இருக்காங்களா, நடந்துகிட்டே இருக்காங்களா? ஒரு நேரத்தில் அவங்களுக்கு நடைப்பயிற்சி பல விஷயத்துக்கு உபயோகமாக இருக்கும். அது சுகரை குறைக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை. ஒரு சில நாட்கள் நம்ம நடக்கும்போது நமக்கு வெக்கமாக இருக்கும். ஆனால் நடக்க நடக்க அவங்க வாழ்க்கையில் அவங்க நன்மை பார்த்த உடனே யார் வரா, யார் பார்க்குறா, யார் என்ன சொல்கிறா, அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. ரெகுலராக அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், எத்தனை வருஷமாக இங்கே வரேன். டூ வீலர் ரொம்ப காலங்கத்தால் வந்திருக்கோம்,
ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வந்திருக்கோம், லேட் நைட் போகிறோம். அங்கே மலையாளிஸ் வந்து கையை பிடிச்சிட்டு ஓஎஃப்டியில் நடப்பாங்க. இப்போ வடக்கன்ஸ்லாம் வந்து அவனுக்கு நச்சுன்னு நடக்கிறானுங்க. புரியுது அவங்களுக்கு? இப்போ நடைபாதையெல்லாம் கவர்மெண்ட்டே போட்டு கொடுக்குது. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். சமுதாயம் எதை அங்கீகரிக்குது அது நீங்கள் யோசிக்கக்கூடாது. நான் ஒரு காலத்தில் பார்த்துருக்கேன், பெண்கள் அப்படி யோசிப்பாங்க. அப்புறம் ஒரு சில காலங்கள் வந்து ஒரு குழுவாக ஒரு 4-5 பேர் அப்படியே ரொம்ப ஒரு படையாக வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆமாம், லேடிஸு வாக்கிங்கு ஒரு காலத்தில் தனியாக நடக்கிறதுக்கு அப்படி யோசிப்பாங்க. இப்போல்லாம் ஆளாள் ஒரு 4-5 மணிக்கெலாம் வெயில் தாழ்ந்தோடனே கிளம்பிடுறாளுங்க கூட்டம் கூட்டமாக. எங்கடா போகிறாங்கன்னா அது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எல்லாம் திரும்பி அது போகிறத பார்க்குறோம். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி யோசிங்க. மற்றவங்களோடு ஒப்பிடுறதுனால நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனது, செய்யக்கூடியதை செய்ய மறுத்தது, எத்தனை விஷயம் இதனால் நீங்கள் நட்டப்பட்டீங்க. அதை நினைவு கூர்ந்து தேவனிடத்தில் ஒத்தாசை கேளுங்க. எனக்கு தெளிந்த புத்தியை தாங்க. சொல்லிக்கிட்டே போதிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே தான் நம்ம இந்த தப்பை பண்ணுறோம். யாராவது ஒருத்தராவது பூனைக்கு மணி கட்டணுங்கிறது போல் ஒரு முயற்சி எடுத்தால் இதை ஒரு ஜபமாக மாற்றுங்க. எமி கார்மைக்கல் எழும்பலாம், ஐராஸ் கடஸ் எழும்பலாம், மேரிஸ் ரேசஸ் எழும்பலாம், நைட்டிங்கேல், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்ஸ் எழும்பலாம், எத்தனையோ பெண்கள் எழும்பலாம், ஆண்கள் எழும்பலாம். அவங்களாம் வித்தியாசமாக யோசித்தாங்க, இல்லை செய்ய வேண்டியதை மாற்ற யோசித்தாங்க. அவங்களுக்கு போகும்போதே சவால் உள்ள இடங்களை தான் கடவுள் கொடுத்தாரு. சவாலை கண்டு மிரண்டு போகாமல் பொறுமையாக இருந்தாங்க. அவங்கள மிஷினரி சங்கத்துக்கு எதையோ தாங்க செஞ்சோம் நிரூபிக்கணும்னு செய்யாமல் கடவுளுக்கு பயந்து ஊழியம் செஞ்சாங்க. வாழ்க்கையே இங்கே ஊற்றுனாங்க, தண்ணி மாதிரி இங்கேயே மாண்டே போனாங்க. ஒரு சிலர் இல்லை பலர் கனிகளே காணாமல் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. அவர்களுக்கு பின்னே கடவுளை ராஜ்யத்தின் பணி தொடர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பிச்சை எடுக்கலை, யாரையும் ஆண்டவர் கைவிடலை. சராசரியான அளவுக்கு அதிகமாக அவர்களால் தான் உலகம் முழுவதும் சொத்து பத்துகள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக சேர்த்து குவிக்கப்பட்டு பின் சந்ததிகள் தைரியமாக இந்த அளவுக்காவது விடுதலையோடு சுதந்திரமாக ஒரு பிடிமானத்தோடு ஊழியம் செய்ய முடியுது. நிலபலங்கள் வாங்கி போட்டாங்க, ஸ்தாபனங்களை கட்டி எழுப்புனாங்க, சேவை புரியக்கூடியதான அந்த பிளாட்ஃபார்ம்ஸ், அந்த விதமான சௌகரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சுருப்போம்? அவங்க பிறர் முகம் பார்க்கல, அக்கம் பக்கம் பார்க்கல, முன்னும் பின்னும் பார்க்கல, கர்த்தரையே பார்த்தாங்க. அவங்களுக்கு அவங்க வந்தவங்க யாருக்கும் இந்த ஊரில் சொந்தம் வந்தமே கிடையாது, உடன்பிறப்பு கிடையாது, தூரத்து சொந்தம் கிடையாது, 1ஆம் கால் 2ஆம் கால் 3ஆம் கால் சொந்தங்கள் கிடையாது. பட் தே குட் வின் பீப்புள். ஸ்தோத்திரத்தை யோசித்து பாருங்கள். நான் ஏன் இதெல்லாம் சொன்னேன்னா, நம்ம ஒன்றை விட்டுட்டா உடனே அடுத்த பாயிண்ட்டை பிடிச்சிக்குவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, பாட்டு மாத்திரம் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை, இப்படிலாம் சொல்லிடுறோம். அவங்க இருந்த சொத்தை விற்றுட்டு தான் இங்கே வந்தாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் ஒரு எல்லைக்கு உட்பட்டு செய்யணும்னு சொத்து பத்தை வாங்கி போட்டாங்க. அதை வியாபாரமாக வெள்ளாண்மை பார்த்து அவங்க ஜமீன்தாராக மாறலை. இவர்களுடைய முன்மாதிரியே நமக்கு பெரிய சவாலாக இருக்குது.
இயேசு சொல்கிற இந்த படிப்பினைகள் நம்ம வாழ்விலே தன்னகப்படுத்தி கொள்ள, கையகப்படுத்தி கொள்ள, அனுபவமாக்கி கொள்ள நமக்கு எவ்வளோ வேலை இன்னும் கிடக்குது. நாம் இன்னும் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் எவ்வளோ வாழணும். ஸ்தோத்திரிங்க. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.